பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். தேவன் இந்த காலை வேளையிலே தம்முடைய வார்த்தையோடு கூட உங்களை பேசுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். சொன்னதை செய்யும்படி உங்களை கைவிடாமல் இருக்கிறார். காலை வேளையிலே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரம், நெருக்கம், பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள், எங்கு திரும்பினாலும் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு போன்ற நிலைமைகள், தாண்ட முடியாத, ஏறி வர முடியாத, முன்னேற முடியாத சில போராட்டங்கள், தடைகள், கவலையாக, நெருக்கமாக, சமாதான குலைச்சலான போராட்டங்கள் மத்தியிலே தான் தேவன் உங்களுக்காக வார்த்தையை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து ஒப்புக்கொடுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 49 சங்கீதம் 15 வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. தப்புவித்து மீட்பது மாத்திரமல்ல, நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு உலகம், சமுதாயம், குடும்பம், சொந்த பந்தம், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், தம்முடைய கூட இருக்கிற ஜனங்கள், ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், புறக்கணிக்கிற ஜனங்கள், போராட்டமான ஜனங்கள். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 வசனத்திலே, அவர் நாமத்தினாலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர் தமது பிள்ளைகளாக தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை ஒரு தேவன் ஏற்றுக்கொள்வாரானால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்றைக்கு கூட பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிக்கிறவர். தாவீது வாழ்க்கை பார்க்கும் பொழுது சங்கீதம் 16, 18, சங்கீதம் 56 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது தாவீதை நெருக்கி கொண்டு வந்த சத்துருக்கள், தாவீதை கொல்லும்படி வந்த சத்துருக்கள், அவனை முன்னேற விடக்கூடாது, அவனை கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விடக்கூடாது என்று சொல்லி அவனை பின்தொடர்ந்து வந்த சத்துருக்கள் மத்தியிலே என்னிலும் பலவான்களாயிருந்தேன், சத்துருக்களின் கைக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வனாந்தர பாதையிலே கர்த்தர் தாவீதை அநேக சத்துருக்கள், இக்கட்டுகள், நெருக்கங்கள், மரணத்தின் பிடியிலிருந்து அவர் தப்புவித்தார். அவர் மீட்டெடுத்தார். சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்களே என்று பார்க்கிறோம். நம்முடைய சொந்த குடும்பத்திலும் சரி, இன்னைக்கு நம்ம வேலை செய்கிற இடத்திலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எத்தனையோ சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். பாதாளத்தின் வல்லமை சாத்தானுடையது. ஆனால் பரலோக வல்லமை, பாதாள வல்லமை மேற்கொள்ளுகிற வல்லமை. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு பாதாள வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுத்தார். கவலைப்படாதிருங்கள். அந்த பாதாளத்தின் வல்லமை தான் இன்றைக்கு ஆபத்துகள், வியாதிகள், ஆக்சிடென்ட், தற்கொலை, பிரிவினைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், மனமடிவுகள், வேதனைகள், பல விதத்திலே பாவங்கள், பாவ சோதனைகள், பாவத்தினுடைய போராட்டங்கள், பல விதத்தில் இன்னைக்கு பாதாள வல்லமைகள் ஜனங்களை அழிக்கிறது. ஆனால் கர்த்தரோ தப்புவித்து மீட்கிறார். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். உங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். பின்மாறி போயிருந்தாலும், தூரமாய் போயிருந்தாலும், ஆண்டவரை அறியாமல் இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தப்புவிக்கிறவரே, எங்களை மீட்கிறவரே, எங்களை ஏற்றுக்கொள்கிறவரே, ஒரு விசைக்குள் இந்த காலவெளியில் ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக நீர் இரக்கம் வைத்து, கிருபை வைத்து, உம்முடைய அன்பை, தயவை, சமாதானத்தை, உம்முடைய விடுதலையை, வல்லமையை, உம்முடைய கரத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கும்படி, தப்புவிக்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையிலிருந்து மீட்டெடுப்பீராக, கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பீராக, பிசாசின் பிடிக்கு தப்புவிப்பீராக, பொல்லாத பாவத்தின் கிரியைகளுக்கு, வியாதிகளுக்கு, குடிப்பழக்கம், போதை காரியங்களுக்கு தப்புவிப்பீராக, அந்த பொல்லாத இருளின் அதிகாரங்களிலிருந்து தப்புவித்து மீட்டெடுப்பீராக. பின் தொடர்ந்து வருகிற அனைத்து சத்துருக்களின் கைக்கும் விலைக்கு விடுவித்து மீட்டெடுப்பீராக. எங்களை
ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், சந்ததிகளை ஏற்றுக்கொள்ளும். விசுவாசித்து ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமெடுத்த தேவனுடைய நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் தப்புவிப்பார், மீட்பார்.